வணக்கம், என் பெயர் டாக்டர் பொரு தவான். இன்று இந்த வீடியோவில் கிரியேட்டினின் பற்றி விவாதிப்போம். கிரியேட்டினின் என்றால் என்ன? அது எங்கே உருவாகிறது? மற்றும் நாம் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? எனவே இந்த வீடியோவுடன் ஆரம்பிக்கலாம். கிரியேட்டினின் என்பது தசையில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருள் மற்றும் அது நாள் முழுவதும் உருவாகிறது. உங்கள் சிறுநீரகம் சரியாக வேலை செய்தால் கிரியேட்டினின் சிறுநீரில் வெளியேற்றப்படும். ஆனால் பிபி, சுகர் அல்லது பாலிசிஸ்டிக் கிட்னி காரணமாக சிறுநீரகங்கள் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் இந்த கிரியேட்டினின் சிறுநீருடன் வெளியேறாது. சிறுநீரக செயல்பாடு குறைவாக இருந்தால் கிரியேட்டினின் கிளியரன்ஸ் குறையும். எனவே கிரியேட்டினின் உடலில் சேரத் தொடங்குகிறது. உங்கள் கேஎஃப்டி அறிக்கைகள் மூலம் கிரியேட்டினின் பற்றி அறிந்து கொள்ளலாம். உங்கள் சிறுநீரகம் எவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொள்ள கிரியேட்டினின் மதிப்பு உதவுகிறது. உடலில் நச்சுகள் அதிகரித்தால் சிறுநீரகம் சரியாக இல்லை என்று அர்த்தம். சிறுநீரகத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நாம் கற்பனை செய்யலாம். எனவே உங்கள் சிறுநீரகங்கள் எவ்வளவு நன்றாக வேலை செய்கின்றன என்பதைக் கண்டறிய உங்கள் மருத்துவ பரிசோதனையை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். சிறுநீரக நோயாளிகளுக்கு கிரியேட்டினின் அளவை கண்காணிப்பது முக்கியம், ஏனெனில் இது சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை நன்கு புரிந்துகொள்ள உதவுகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிக கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவை எவ்வாறு கையாள்வது? உங்கள் கிரியேட்டினின் அளவைக் குறைக்க 2 வழிகள் உள்ளன. முதலில் உடலில் அதன் உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவது, சிறுநீரின் மூலம் உங்கள் கிரியேட்டினின் கிளியரன்ஸ் அதிகரிக்க வேண்டும். இந்த 2 வழிகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் கிரியேட்டினின் அளவைக் குறைக்கலாம். எனவே இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். கிரியேட்டினின் என்பது இயற்கையில் ஒரு புரதம் என்று நான் சொன்னதை இப்போது நினைவு கூர்வோம். அதாவது நம் உடலுக்கு தேவையானதை விட அதிக புரதம் கிடைத்தால் அதிக கிரியேட்டினின் உருவாகும். இது தசைகளால் உருவாகும் கழிவுகள். அதனால்தான் சிறுநீரக செயலிழப்பு உள்ள அனைத்து நோயாளிகளும் புரத உட்கொள்ளலை குறைப்பதன் மூலம் அவர்களின் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் உடல் செயல்பாடுகளைச் செய்ய தேவையான புரதத்தை மட்டுமே எடுக்க வேண்டும். மீன், இறைச்சி மற்றும் முட்டை போன்ற அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதிக புரதத்தை சாப்பிட்டால் அது கிரியேட்டினாக மாற்றப்பட்டு கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். எனவே கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பது சிறுநீரக பாதிப்பு காரணமாக அல்ல, ஆனால் உடலுக்கு தேவையான புரதத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதால். எனவே உங்கள் உடல் அதிக கிரியேட்டினை உற்பத்தி செய்து அதன் அளவை உயர்த்துகிறது. எனவே அதிக புரத உட்கொள்ளல் அதிக கிரியேட்டினின் அளவை விளைவிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதிகப்படியான புரத உட்கொள்ளலை உடனடியாக நிறுத்த வேண்டும். மற்ற உணவுகள் மூலம் நீங்கள் பெறும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் ஆற்றலை வழங்க புரதமாக மாறும். எனவே அதிக புரதம் தேவைப்படாது. எனவே பருப்பு வகைகள், கூடுதல் பருப்பு வகைகள் மற்றும் அசைவ உணவுப் பொருட்களையும் குறைக்குமாறு பரிந்துரைக்கிறோம். புரத உட்கொள்ளல் மற்றும் கிரியேட்டினின் உற்பத்தியை கட்டுப்படுத்த சீஸ் போன்ற பால் பொருட்களைக் குறைக்கவும். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். ஆனால் சிறுநீரின் மூலம் உங்கள் கிரியேட்டினின் அனுமதி அதிகரிக்காத வரை உங்கள் ஜேஇபார் அதிகரிக்காது. இறுதியில் நீங்கள் டியாலிசிஸ் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்தும் போது கிரியேட்டினின் கிளியரன்ஸ் மேம்படும் மற்றும் அதிக கிரியேட்டினின் அனுமதி இரத்தத்தில் அதன் அளவைக் குறைக்கும். கிரியேட்டினின் கிளியரன்ஸ் மேம்படுத்த சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரகம் ஏன் முதலில் சேதமடைந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சிறுநீரக பாதிப்புக்குப் பின்னால் எப்போதும் ஏதாவது ஒரு காரணி இருக்கும். 80% வழக்குகளில் சிறுநீரக பாதிப்புக்கான காரணம் இரத்த அழுத்தம் அல்லது அதிக சர்க்கரை அளவு. அதிக சர்க்கரை அளவு நீண்ட காலத்திற்கு சிறுநீரக செயல்பாடுகளை சேதப்படுத்தும். இது கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கிறது. எனவே சிறுநீரக பாதிப்புக்கான மூல காரணத்தை கண்டறிய வேண்டும். மேலும் சிறுநீரக பாதிப்புக்கான மூல காரணத்தையாவது உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் அது சிறுநீரகத்திற்கு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும். இப்போது உங்கள் கிரியேட்டினின் அளவு ஒரு டெசிலிட்டருக்கு 6 மில்லிகிராம். அப்போதும் நீங்கள் எந்த அறிகுறியையும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் 80% சிறுநீரகம் வேலை செய்யவில்லை. எனவே சிறுநீரக பாதிப்புக்கான மூல காரணத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை தடுப்பது முதல் விஷயம். படி எண் 1 இல் சிறுநீரக செயலிழப்பின் முக்கிய குற்றவாளியை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் சிறுநீரக பாதிப்புக்கான முக்கிய காரணத்தை குறிப்பிட்ட நிலையில் கண்டறிய வேண்டும். உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த வரலாறு இருப்பதாகவும்
நீங்கள் நீரிழிவு நோயாளி அல்லாதவர் என்றும் வைத்துக்கொள்வோம். மேலும் உங்கள் சிறுநீரகம் சுருங்குகிறது. சிறுநீரக செயலிழப்பிற்கு அதிக இரத்த அழுத்தம்தான் முக்கிய காரணம் என்பதை இது நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அல்ட்ராசவுண்ட் அறிக்கையில் சிறுநீரகத்தின் அளவை எளிதாக காணலாம். சிறுநீரகத்தின் அளவு 10 சென்டிமீட்டரை விட சிறியதாக இருந்தால் அல்லது 100 மிமி என்று சொல்லலாம், அதை சிறிய சிறுநீரகமாக கருதலாம். இப்போது சிறுநீரகத்தின் அளவு சாதாரணமாக இருந்தால், ஆனால் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளியாக இருந்தால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அதாவது நோயாளி நீரிழிவு நெஃப்ரோபதி மற்றும் வகை 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறுநீரக பாதிப்புக்கு இது முக்கிய காரணமாகும். இந்த உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அனைத்து சிறுநீரக நோய்களுக்கும் முக்கிய, கிட்டத்தட்ட 80% காரணமாகும். இப்போது சிறுநீரக பாதிப்புக்கான மூல காரணத்தை முதலில் அகற்றவும். இதனால் சிறுநீரகம் படிப்படியாக அதன் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் அதன் செயல்பாட்டை புதுப்பிக்க முடியும். அதனால் உங்கள் சிறுநீரகம் மேலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத போது அது மேம்படும். சிறுநீரகம் யூரேட் மூலம் அதிக கிரியேட்டினினை சுத்தம் செய்யத் தொடங்குகிறது. நமது சிறுநீரகத்துக்கும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தும் திறன் உள்ளது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் கடுமையான காயம் காரணமாக சிறுநீரகங்களில் ஒன்றை அகற்ற வேண்டிய சந்தர்ப்பங்களில் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு இன்னும் அதிகரிக்காது. ஆனால் அது எப்படி இருக்க முடியும்? ஒரு நபருக்கு ஒரே ஒரு சிறுநீரகம் இருப்பதால் வேலை 80% ஆக குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நீங்கள் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டீர்கள், ஏனென்றால் சிறுநீரகத்தின் சேதமடையாத பகுதியின் உதவியுடன் சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்த முடியும். ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் இந்த திறனை சிறுநீரகத்திற்கு பயன்படுத்துகிறோம். எனவே நாம் சிறுநீரக சிகிச்சையைத் தொடங்கும் போது சிறுநீரக செயல்பாடுகள் மேம்படும், கிரியேட்டினின் அனுமதி அதிகரிக்கிறது மற்றும் இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவு குறைகிறது. இதை நீங்கள் KFP அறிக்கைகளில் பார்க்கலாம். உதாரணமாக, கிரியேட்டினின் அளவு ஒரு டெசிலிட்டருக்கு 8 மிடோக்கியாக இருந்தால் அது சிகிச்சையின் மூலம் படிப்படியாக குறைந்தது. இப்போது நான் உங்களுக்கு சில அறிக்கைகளைக் காண்பிப்பேன் மற்றும் நோயாளியின் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பற்றிய தெளிவான யோசனையைப் பெற சிறுநீரக நோயாளிக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சை குறித்து ஏதேனும் சந்தேகம், கேள்விகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எங்கள் மருத்துவருடன் பேசலாம் மற்றும் என்னுடன் சந்திப்பையும் பதிவு செய்யலாம். இத்துடன் நான் விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.